ஒரு வார காலமாக இந்த சோஷியல் மீடியாவே பற்றிக்கிட்டு எரியுது. யூடியூப், இன்ஸ்டாகிராம், டிஎன்பிஎஸ்சிக்கு எதிராக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் அது தொடர்பாக யூடியூபர்ஸ் இந்த விஷயத்தை பற்றி பேசவே மாட்டுறாங்க, வாய் திறக்கவே மாட்டுறாங்க. கமெண்ட்ஸில் போயிட்டு நம்ம வாட்ச் பண்ணோம்னா குரூப் 4 பற்றி பேசுங்க அண்ணா, குரூப் 4 பற்றி பேசுங்க, ஒருத்தர் வந்து தற்கொலை பண்ணியிருக்காரு அதை பற்றி பேசுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு எந்த ஒரு ரீப்ளேவும் மதன் கௌரி கொடுக்கல. இன்றளவும் அந்த மதன் கௌரி வாயை திறக்கவே இல்லை. இங்கே கடந்த ஒரு வார காலமாக இந்த சோஷியல் மீடியாவே பற்றிக்கிட்டு எரியுது. யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், டெலகிராம் அப்படின்னு சொல்லிட்டு பலதரப்பட்ட சமூக ஊடகங்கள் அனைத்துமே டிஎன்பிஎஸ்சிக்கு எதிராக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் அது தொடர்பாக பற்றி பேசிகிட்ருக்கோம். ஆனால் இதுவரை அதிகளவு சப்ஸ்கிரைப் வச்சிட்ருக்க, அதிகளவு வியூவர்ஷிப் வச்சிட்ருக்க யூடியூபர்ஸ் இந்த விஷயத்தை பற்றி பேசவே மாட்டுறாங்க, வாய் திறக்கவே மாட்டுறாங்க. அவங்க போடுற ஒவ்வொரு வீடியோக்களிலுமே அதிகப்படியான கமெண்ட்ஸில் போய் நம்ம வாட்ச் பண்ணோம்னா குரூப் 4 பற்றி பேசுங்க அண்ணா, குரூப் 4 பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கமெண்ட்ஸ்லேயும் கதறிட்டு இருக்காங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஆஸ்பிரண்ட்ஸ். ஆனால் இதை பற்றி ஒருபோதும் யாருமே வந்து செவி சாய்ப்பது கிடையாது. இங்கே பாருங்கள், இப்போ லேட்டஸ்ட்டாக மதன் கௌரி என்பவர் வந்து வீடியோ போட்டிருக்காரு. இந்த விஷயத்தை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்லைனில் கொடுத்துட்டு ஹெட்டிங் கொடுத்துட்டு அந்த கண்டென்ட் பேசுகிறாரு. நான் என்னமோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் பற்றி தான் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணி நம்ம பார்க்குறோம். உடனே வந்து கர்நாடக பிரச்சனை இப்போ போயிட்டுருக்கு இல்லையா, சம்திங் இந்த 100 பேரை கொன்று புதைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த பேசிகிட்ருக்காரு. அதுக்கும் கீழே போயிட்டு இவ்வளோ பேர் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் அதுக்கு எந்த ஒரு ரீப்ளேவும் மதன் கௌரி கொடுக்கல. இவ்வளோ பேர் கதறிட்டு இருக்காங்க, இவ்வளோ பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை பற்றி பேசுங்க பேசுங்க அப்படின்னு. ஆனால் இது வரைக்கும் மதன் கௌரி வாயை திறக்கவே இல்லை. பாருங்கள், சில பேர் நான் கூட குரூப் 4 இஷ்யூ பற்றி பேச போகிறீங்கன்னு நினச்சிட்டேன் அப்படின்னு தான் கமெண்ட் போடுறாங்க. அண்ணா குரூப் 4 எக்ஸாம் பற்றி பேசுங்க அண்ணா, எம்ஜி ப்ரோ டாக் அபவுட் குரூப் 4 எக்ஸாம் அப்படிலாம் சொல்லிட்டு எவ்வளோ பேர் திரும்ப கமெண்ட் பண்ணுறாங்க. அவர் போடுற ஒவ்வொரு வீடியோலையுமே, ஒவ்வொரு வீடியோ பதிவுலையுமே ப்ரோ குரூப் 4 இஷ்யூ வீடியோ பற்றி பேசுங்க, வீடியோ போடுங்க, குரூப் 4 இஷ்யூவை வந்து வீடியோ போடுங்க, அதை பற்றி போடுங்க, ஜஸ்டிஸ் ஃபார் குரூப் 4 ஆஸ்பிரண்ட்ஸ் அப்படிலாம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. இவர் வந்து எதுக்குமே செவி சாய்க்கல. உள்ளூர் அரசியலிருந்து உலக அரசியல் வரைக்கும் பேசுகிறவர் தான் இந்த மதன் கௌரி. உலக அரசியல் கடந்து ஏலியன் அரசியல் கூட பேசுகிறவர் தான் இந்த மதன் கௌரி. அப்பேற்பட்ட இந்த மதன் கௌரி ஏன் இந்த குரூப் 4 இஷ்யூவை பற்றி பேச மாட்டுறாரு? கடந்த ஒரு வார காலமாக, கிட்டத்தட்ட ஒரு வாரம் மேலே ஆக போகுது, கடந்த ஒரு வாரம் காலமாக இவ்வளோ பேர் வந்து பேசிகிட்டு இருக்கோம், கத்திக்கிட்டு இருக்கோம் இந்த சோஷியல் மீடியாவில். இது எல்லாத்தையுமே பார்ப்பார், கண்டிப்பாக பார்ப்பார் அவர். ஏன்னா அவருடைய கமெண்ட் செக்ஷனில் தான் நம்ம போய்ட்டு கமெண்ட் பண்ணுறோம் அவர் வீடியோ கீழே. ஸோ அவர் கண்டிப்பாக இந்த கமெண்ட் எல்லாமே பார்த்துருப்பார். பார்த்தும் கூட இவரையும் அமைதி காக்குறாரு அப்படின்றது தான் இப்போ வரைக்குமே புரியாத புதியாக இருக்குது. மதன் கௌரின்றது வந்து தன்னிச்சையாக ஒரு இவ்வளோ பெரிய வளர்ச்சியை வந்து அடைஞ்சிருக்க முடியாது. வியூவர்ஷிப் இல்லாமல், சப்ஸ்கிரைபர் இல்லாமல் எப்படி அவர் வந்து இவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சியை வந்து அடைஞ்சிருக்க முடியும் சொல்லுங்கள்? கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர் இருக்க போய் தானே இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு, இவ்வளோ பெரிய சப்ஸ்கிரைபர் கூடியிருக்கு. இதனால் வந்து இவ்வளோ சம்பாத்தியம் வந்து அவர் வாங்கிட்டுருக்காரு. ஆனால் இந்த வியூவருக்கு ஒரு பிரச்சனை, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் எழுதுனவங்களாம் யார்? கண்டிப்பாக இந்த எம்ஜியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண ஒன் ஆஃப் த பர்சனாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் தான் போயிட்டு கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு குரூப் 4 எக்ஸாம் பற்றி பேசுங்கண்ணா, அதனுடைய அநீதியை பற்றி பேசுங்கண்ணா, ஒருத்தர் வந்து தற்கொலை பண்ணியிருக்காரு அதை பற்றி பேசுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்றளவும் அந்த மதன் கௌரி வாயை திறக்கவே இல்லை.